நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV நான் ஸ்டாப் கொண்டாட்டம். நான் ஸ்டாப் கொண்டாட்டம் வந்து அது இப்ப நம்ம அது ரெக்கார்ட் பண்ண நேரத்துல, அதுவும் சன் டிவியோடைய இதுல தான் ரெக்கார்ட் பண்ணினோம். அப்போ நான் வந்து சப்தஸ்வரங்களும் பண்ணிட்டு இருந்தேன் சன் டிவில. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அது மாதிரி நீங்க இந்த KTV லான்ச் பண்றோம், அப்போ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியே ரெக்கார்ட் பண்ணினோம். அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்சி போக அதை அப்படியே போட்டாங்க. நாங்க எல்லாரும் நினைக்கவே இல்லை இப்படிலாம் வைரல் ஆகும். இன்னைக்கு காலத்தால எழுந்து பாக்குறேன் 4.5 மில்லியன் வியூஸ் இன்னும் வந்திருக்கு. அப்புறம் 5 லட்சம் லைக்ஸ் இன்னும் வந்திருக்கு. தோராயமா ஒரு 25,000 ஆட் இருக்கும். ஆட் இருக்கு. பட் அப்பெல்லாம் வந்து 25-30 ஆட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு போயிருக்கு. சென்னை சில்க்ஸ், போத்தீஸ், RMKV, ஜெயச்சந்திரன் டெக் எல்லாமே ஒரு தீபாவளிக்கு எல்லா பிராண்டுக்குமே பேசு. அந்த சென்னை சில்க்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எடுத்து இன்னி வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் அவங்க வாய்ஸ் நான் தான் பேசுறேன். சென்னை சில்க்ஸ், அந்த சென்னை சில்க்ஸ் fresh and trendy ஆஷாடம் சேல் up to 50% தக்கிம்பூ. The Chennai Silk. நமக்கு ஒரு ஃபீல் வரதுக்காக இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்மைலோட கேட்பாங்க, தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. இது வந்து ரொம்ப சாஃப்ட் மாடுலேஷன். ஸோ அதனால மைக்கு வந்து பக்கத்துல வச்சு பேசுவோம். விதை முதல் விளைச்சல் வரை உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் பரிந்துரைக்கிறோம். நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV நான் ஸ்டாப் கொண்டாட்டம். இது நாங்க சின்ன வயசுல எல்லாம் கேட்கும்போது உண்மையாவே நான் ஸ்டாப் கொண்டாட்டம்ன்றதுக்கு பதில் இமான் ஸ்டேட் கொண்டாட்டம், இமானோட கொண்டாட்டம் இப்படி எல்லாம் கூட ஃபீல் பண்ணோம். இப்போ நிறைய பேர் அந்த வீடியோ கீழே நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இது பேர் நான் ஸ்டாப் கொண்டாட்டமா அப்படின்லாம். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? இந்த இது வந்து நான் ஸ்டாப் கொண்டாட்டம் வந்து எல்லாருக்கும் எப்படி போய் ரீச் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. பட் ப்ராபப்ளி லைக் அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த மாடுலேஷன் அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கோ என்னவோ தெரியல. இது இப்போ நம்ம அது ரெக்கார்ட் பண்ண நேரத்துல, அதுவும் சன் டிவியோடைய இதுல தான் ரெக்கார்ட் பண்ணினோம். நீங்க வந்து தூரன் கந்தசாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் வந்து சன் டிவியோடைய எல்லா ப்ரோக்ராமுடைய ஹெட். ஸோ அவருடைய வாய்ஸ் தான் நம்ம எல்லா வாய்ஸ்லையும் கேட்குறோம். அதாவது இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருடைய வாய்ஸ் தான். அவர் பிளஸ் ப்ரோக்ராம்ல எல்லாரும் 4-5 பேர் அபிப்பிராயப்பட்ட அப்போ நான் வந்து சப்தஸ்வரங்களும் பண்ணிட்டு இருந்தேன் சன் டிவியில. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த KTV லான்ச் பண்றோம், ஆர் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி கூட தெரியல, எக்ஸாக்டா டேட்லாம் ஞாபகம் இல்லை, அப்போ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியே ரெக்கார்ட் பண்ணினோம். அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்சி போக அதை அப்படியே போட்டாங்க. இப்போ அதை வந்து திரும்பியும் சரி அதை கொஞ்சம் பிரபலப்படுத்துவோமே, தெரிஞ்சு நாங்க எல்லாம் நினைக்கவே இல்லை இப்படிலாம் வைரல் ஆகும்னு எல்லாம். இன்னைக்கு காலத்தால எழுந்து பாக்குறேன் 4.5 மில்லியன் வியூஸ் இன்னும் வந்திருக்கு. அப்புறம் 5 லட்சம் லைக்ஸ் இன்னும் வந்திருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கல, சும்மா அப்படி விளையாட்டா போட்டது தான். அண்ட் அதுல வந்து நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV நான் ஸ்டாப் கொண்டாட்டம். இப்ப இந்த மாடுலேஷன்ல நம்ம அதை சொல்லியிருக்கோம். அது எப்படி ஒருத்தருக்கு எப்படி கேக்குறதுங்கிறது நிறைய வார்த்தைகள் இது மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். சோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கேட்கல. ஒரு சின்ன பையனா இருக்கும்போது அது நமக்கு இயல்பு தானே சார். ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுட்டு ரெண்டாவது நம்மளுக்கு என்ன தோணுது, நமக்கு என்ன தோன்றது, நம்ம என்ன கேட்டு பரிச்சயம் ஆயிருக்கோமோ அதை வச்சுட்டு நம்ம அதை ஃபார்மே பண்ணிடுவோம். அதை நீங்க தான் பேசுனீங்க. ஏன்னா செய்தியில நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, இன்னும் பல்வேறு இடங்கள்ல பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த வாய்ஸ் நீங்க தான் கொடுத்தீங்கன்றது அது ரிவீல் ஆகும்போது இன்னுமே அது ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும்.